நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஒரு கோல்டன் ரூல் இதானே, கரெக்டா? அதாவது உன்னோட எய்ம் வந்து ஒரு குட் சொசைட்டி உருவாக்கணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? சிம்பிளா ஒவ்வொரு ஆளுமே ரேஷனல் பீயிங்கா இருந்தா ஒரு குட் சொசைட்டி உருவாக்கலாம்ல. அப்போ ஹூ இஸ் ரேஷனல் பீயிங் கொஸ்டின் வருதுல்ல. இவன் தான் கரெக்டாக ரேஷனல் ஆள் நம்ம சொல்றோம்னா அதுக்கு முதல் பாயிண்ட் என்ன? கேண்ட் என்ன சொல்றாரு? அதாவது நீ செய்யற வேலை வந்து செல்ஃப்லெஸ்னஸா இருந்துச்சுன்னா நீ ஆட்டோமேட்டிக்கா ரேஷனல் பீயிங் மாறிடுது. செல்ஃப்லெஸ்னஸ்னா அதாவது நீ செய்யற வேலையில உனக்காக ஒன்று யோசிச்சிருப்பல, அதை வெளியெடுத்துரு, உன்னோட செல்ஃபை வெளியெடுத்துரு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஒட்டுமொத்த விஷயத்தையுமே ஒரே வார்த்தையில சொல்லலாம். டியான்டாலஜில ஒரே வார்த்தையில சொல்லலாம். அப்படி சொல்லலாம், செல்ஃப்லெஸ்னஸ்ல. கரெக்டா? கோல் ஓரியன்டட்ல நீ ஃபிக்ஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் உள்ள வந்துடும். அப்போ நீ யார் வந்து அதை யோசிச்சுட்டு அந்த செல்ஃப்லெஸ்ஸை எடுத்துடுறாங்களோ, அந்த செல்ஃப் சென்ட்ரிக்கை எடுத்துட்டு ஒர்க் பண்றாங்களோ அவன் ரேஷனல் பீயிங். அந்த மாதிரி ரேஷனல் பீயிங்கால மட்டும்தான் குட் சொசைட்டி உருவாகும்னு சொல்றாருல்ல. இதான் பேஸ் ஆஃப் பிரின்சிபல். டிராயிங் கொடுத்தா பாருங்க, ஃபர்ஸ்ட் மேலே பாருங்க, கோல்டன் ரூல். அதாவது கேட்டகாரிக்கல் இம்பரிட்டி நம்ம படித்தோம். அதாவது ஜென்ரலாகவே நம்மளோட ஹியூமன் கான்ஷியஸ் வந்து கோல் ஓரியன்டாக இருந்தால் கூட நம்ம மைண்டுக்குள்ள ஒரு மாரல் கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும், இன்னர் வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், வேணாம், இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்டு சொல்லணும். யூ ஷுட் ஆக்ட் இன் மாரல் வே. கரெக்டா? மாரல் என்ன அர்த்தம்? உனக்காக பண்ணாது அப்படின்னு அதுன்னு அர்த்தம். எஸ். அப்போ இருக்கிறதுலே உன்னோட மாரல் வந்து ஹையஸ்ட் இடத்துக்கு போகுதுன்னா, சீஃப் குட்டுக்கு போகுதுனாலே அது என்ன டியூட்டினா செல்ஃப்லெஸ் டியூட்டி. கரெக்டா? எஸ். அப்போ அந்த செல்ஃப்லெஸ் டியூட்டி நோக்கி போகிறவங்க ரேஷனல் பீயிங். அதுதான் குட் சொசைட்டி உருவாக்கும்னு சொல்லிட்டு தான் டியான்டாலஜி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஓகே. அதே மாதிரி இது கேட்டிருந்தீங்க, இதோட நெகட்டிவ் என்ன கேட்டிருந்தீங்க. கரெக்டா? நெகட்டிவ் எல்லாருமே தெரியும்ல, இதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் இல்லை. கரெக்டா? அதே மாதிரி வந்து என்ன சொல்றாரு, கோல் ஓரியன்டட் போகக்கூடாதுன்னு சொல்றாரு. போகக்கூடாது சொல்றதை விட யாரெல்லாம் கோல் ஓரியன்டட் போறீங்களோ ஆட்டோமேட்டிக்காவே நீங்க செல்ஃப் சென்ட்ரிக்கா மாறிடுவீங்கன்னு அர்த்தம். நான் அப்படி கிடையாது இல்லை. இப்போ நம்ம லைஃப்ல ஒவ்வொரு ஆளுக்கும் கோல் இருக்கு. கரெக்டா? ஆனா நம்ம கோல்ஸ் இருந்தாலுமே நம்ம லைஃப்ல ஏதோ நல்லது பண்ணிட்டு இருக்கும். கரெக்டா? அப்போ நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்றதுக்கும் நம்ம வந்து செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறதுக்கும் தப்பு பிரச்சனை கிடையாது. கரெக்டா? அப்போ நம்மளாலையும் ஒரு கோல் ஓரியன்டட் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட நம்மளால செல்ஃப்லெஸ்ஸா வாழறதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது, இந்த செல்ஃப்லெஸ்னஸ் சொல்றாங்க, செல்ஃப்லெஸ்னஸ் நம்மளை வந்து யோசிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, இது வந்து யூனிவர்சல் பிரின்சிபல்னு நம்ம சொல்றோம். ஆனால் அது வாய்ப்பு கிடையாதுன்னு, எல்லாராலையும் இருக்க முடியாதுல்ல. ஏன்னா ஒவ்வொரு கல்ச்சர்லையும் ப்ளூராலிட்டி இருக்குல்ல, அந்த கல்ச்சரோட ப்ளூராலிட்டி வேற ஒன்று சொல்லும். நம்ம படிச்சிருக்கோம்ல, அதாவது நம்ம இந்தியனோட கல்ச்சர்ல நிர்வாணா, என்டர்டைன்மெண்ட் எதுவுமே தேவையில்லைன்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனால் வெஸ்டர்ன்ல ப்ரொட்டஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்க, குட்ஸ் தான் முக்கியம் சொல்லுவாங்க. டைம் இஸ் ஒர்க்னு சொல்லுவாங்க. டைம் தானே லேபர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கல்ச்சருக்கும் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸில் அது வர வாய்ப்பு கிடையாது அப்படின்னு கிரிட்டிக்கல் வைக்கலாம். ஓகே. ஸோ மோஸ்ட் டஃபஸ்ட்டு அப்புறம் ப்ளூராலிட்டிக்கு வராது இது. கரெக்டாக? யூனிவர்ஸ்லாம் எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கிரிட்டிக்கல் சொல்லுவோம். ஓகே. அதை நம்ம எழுதி பார்க்கணும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நானும் உங்களுக்கு ஹேண்ட் கொடுப்பேன். இதே கொஸ்டின்ல டாப்பர்ஸ் எழுதி பார்த்து அவங்க நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ அடுத்து போகலாம். அடுத்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோங்க, நான் சில வார்த்தை நோட் பண்ணுறேன், அதை கரெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வார்த்தை நான் இருக்கா? கான்ட்ரா சொல்றாரு, கான்ஷியஸ் பேஸ்ட் ஹியூமன் ஆக்ஷன்ல அதெல்லாம் ரேஷனல். நீ வேலை செய்கிற, அதை யோசிச்சுட்டு நீ உன்னை தூக்க சொல்றாரு. கரெக்டா? இந்த கான்ஷியஸ் இருக்குல்ல, கான்ஷியஸ் நம்ம யோசிக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம யோசிக்கும் போது நமக்குள்ள என்ன ஒரு நமக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்குங்கள. இதை பாருங்களேன், கன்சைன்ஸ். நம்ம கான்ஷியஸாக ஒன்று யோசிக்கிறோம், நம்ம மனசாட்சி ஒன்று சொல்லணும். ஆனால் அந்த மனசாட்சி வந்து எல்லா மக்களுக்கும் யூனிவர்சலாக இருக்காது. கன்சைன்ஸ் இஸ் சப்ஜெக்டிவ். கரெக்டா? ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு ஆளுக்குமே அந்த வே ஆஃப் ஆக்ஷனில் கண்டிப்பாக மாற்றம் வரதான் செய்யும், அவனோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி. கரெக்டா? எஸ். அப்போ நம்ம அப்சல்யூட்டாக முன்வைக்கிறது, செல்ஃப்லெஸ்னஸை வந்து அப்சல்யூட்டாக முன்வைக்கிறதுன்றது தப்புன்னு நம்ம கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆளோட கேரக்டருக்கு செல்ஃப்லெஸ்னஸ்ன்றது ஒரே ஒரு கேரக்டர் தானே தவிர அதுவே எல்லாமே கிடையாது. கரெக்டா? செல்ஃப்லெஸ்னஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பர்சனாலிட்டி தவிர அதுதான் என்டையரிட்டி கிடையாது, என்டையரிட்டி ஆஃப் த கேரக்டர் கிடையாது. ஓகே. அந்த பாயிண்ட் சொன்னா இருக்கா, த பீப்புள் கேன் ஆக்ட் செல்ஃப்லெஸ்லி ஈவன் வித் கோல் ஓரியன்டட் வித் ஃபேர் ப்ராக்டிஸ். அந்த வேலை நீ கரெக்டாக பண்ற, நேர்மையாக பண்ற, அப்போ ஓகே தானே. ஓகே. இப்போ மறுபடியும் இந்த பாயிண்ட் சொல்றது மெயின் ரீசன் என்னன்னா, கேண்ட் என்ன சொல்றாரு, ஹூ இஸ் ரேஷனல் பீயிங், கான்ஷியஸ் பேஸ்ட், செல்ஃப் சென்ட்ரிக் இல்லாமல் அந்த கான்ஷியஸாக யோசிக்கும் போதே உனக்குள்ள கன்சைன்ஸ் கேள்வி கேட்குற அர்த்தம், கேள்வி கேட்குறேன்.
கன்சென்ஸ் என்ன ஆகாது, யூனிவர்ஸில் இருக்காது, சப்ஜெக்ட் ஒரு ஆளுக்கு மாறும். இந்த பாயிண்ட் ஆச்சு. ஓகே, அடுத்து போகலாம். டீலியாலஜி பார்க்கலாம். ஓகே, இந்த வார்த்தை ரெண்டாக பிரிக்க முடியல ஈஸியாகவே, சிம்பிளாக. டீலியோட ஒரு வார்த்தை வருது, லாஜின்னு வருது. லாஜினா புரியுதுல்ல, லாஜினா லாஜிக்கல் தானே. எங்கெல்லாம் லாஜிக்கல் வருதோ நம்ம என்ன சொல்லலாம், லாஜிக்கல் சொல்லலாம், ரீசனிங் சொல்லலாம். கரெக்டா? அப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம லாஜிக்கலாக பார்க்குறோம், ஏதோ ஒரு விஷயத்த ரீசனிங்காக பார்க்குறோம். அப்போ என்ன அர்த்தம், ஏதோ ஒரு விஷயத்த சயின்டிஃபிக்காக பார்க்கணும்னு வச்சுக்கலாம்ல. லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்தால் எது உருவாகுது, சயின்ஸே உருவாகுது. கரெக்டா? எந்த விஷயத்த சயின்ஸாக பார்க்குறோம், டீலியோ மீன்ஸ் எண்டு. கரெக்டா? புரிஞ்சுல? எஸ். அப்போ சயின்ஸ் ஆஃப் எண்ட், எல்லாரோட முடிவை பார்க்குறோம். ஒருத்தன் வாழ்ந்து முடிச்சுட்டான், அவனோட எண்டு எப்படி இருக்கு, அவனோட எண்டு என்ன சொல்லுது, அதை நம்ம படிக்கிறோம்னா நம்ம யாரு, தியாலஜிக்கல் ஆட்கள். கரெக்டா? அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு வேலை செய்யற, அந்த வேலை எதுக்கு செய்யற தெரியுமா? இப்போ நான் சொன்ன வார்த்தை ரெண்டு இருக்குல்ல, நீ ஒரு வேலை செய்யற, அந்த வேலையை எதுக்கு செய்யற, ரெண்டு வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தை சேர்த்தா தான் தியாலஜி. ஒரு வேலை செய்யற அப்படின்னு அர்த்தம்னா, ஒரு வேலைன்னா ஆக்ஷன் வச்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரு வேலை செய்வாங்க, ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஆக்ஷன் எதுக்கு பண்றேன், அதாவது அதோட எண்டு என்ன அப்படி சொல்லலாம். இல்லைன்னா அதோட கான்சிக்வன்ஸ் என்ன சொல்லலாமா, கான்சிக்வன்ஸ் சொல்லலாமா, இல்லைன்னா அதோட அவுட்கம் என்னன்னு சொல்லலாமா. எஸ். அப்போ நான் வந்து ஒரு டியாலஜிக்கல் ஃபிலாசபர்னா நான் சொல்லிடுவேன். இல்லைன்னா நான் வந்து டியாலஜி ஃபாலோ பண்ணுறேன்னா எப்பொழுதுமே ஒரு ஆளை பார்க்கும்போது நான் என்ன பார்ப்பேன், நான் ஓகே அவனோட ஆக்ஷனோட ஒரு வேலை செய்கிறான்னு பார்த்துட்டேன், அந்த வேலையோட எண்டு பார்க்குறேன், அந்த எண்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சு நான் ஜட்ஜ் பண்ணுவேன். ஐ வில் ஜட்ஜ் தி பீப்புள் பை சீயிங் தேர் எண்ட் ஆஃப் தி ஆக்ஷன். கரெக்டா? யுவர் வேல்யூ இஸ் ஜட்ஜ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் யுவர் எண்டு. அப்போ எது வராது, மீன்ஸ் வராது. இந்த சைக்கிளில் போ, ஹெலிகாப்டரில் போ, அது விஷயம் கிடையாது. ஆனால் எண்டு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, எனக்கு கிடையாது, அந்த எண்டு வந்து கரெக்டாக இருக்கா. ஓகே, அப்போ சிம்பிளாக எப்படி சொல்லலாம், வாட் இஸ் டியாலஜி, உங்களோட எண்டு சூப்பராக இருந்துச்சுன்னா எவ்ரி திங் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். கரெக்டா? அப்போ அடுத்த கொஸ்டின் வருதுல்ல, என்னோட எண்டு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன்ல, சூப்பர் அவுட்கம் சூப்பராக சொல்கிறேன்ல, எப்படி நான் முடிவு பண்ணுறது, என்னோட அவுட்கம் சூப்பராக இருக்கு, நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணுறேன், அந்த எண்டு வந்து எனக்கு வந்து 1 லட்ச ரூபா காசு வந்துருக்குது. ஓகே, இந்த 1 லட்ச ரூபா காசு வந்தது வந்து குட் அவுட்கம்மா, இல்லைன்னா என்னை பாராட்டுறாங்க, குட் அவுட்கம்மா, இல்லை வந்து என்ன சொல்கிறது, அதான் என்னை பாராட்டுறாங்க வச்சுக்கலாம், மணி வச்சுக்கலாம், இல்லை வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது எண்டு கடைசியாக. அப்போ எனக்கு கிடைச்சது எண்டு வந்து குட் அவுட்கம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, எல்லாரும் யோசிக்கிறாங்க, எல்லா திங்கர்ஸும் யோசிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே யாரு, டியாலஜிஸ்ட். காரணம் என்னது, இவங்க எல்லாரும் எதை பற்றி யோசிக்கிறாங்க, இவங்க எல்லாரும் எதை பார்க்குறாங்க, கான்சிக்வன்ஸை மட்டும் தான் பார்க்குறாங்க, அந்த ரீச் எண்டை தான் பார்க்குறாங்க. ஆக்ஷன் பண்ணுறேன், அந்த எண்டை பார்த்துட்டு சூப்பரானு சொல்ல போகிறாங்க. ஓகே, ஆனால் எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது, நம்ம எந்த ஆக்ஷனை எந்த எண்டை வந்து கரெக்ட் பண்ண முடியும் அப்படி யோசிக்கும் போது ஒரு ஆள் சொல்கிறார், ரொம்ப சிம்பிளுங்க, அவனோட எண்டு இருக்குல்ல, அவனோட எண்டு வந்து அவனோட வாழ்க்கையை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சுன்னா அது சூப்பர்னு வச்சுக்கலாம். என்ன புரிஞ்சுச்சுல, எல்லா டியாலஜிஸ்ட்டுக்குமே முடிவு பண்ணிட்டாங்க, கரெக்டு தான், ஒரு ஆளோட பிஹேவியர் முக்கியம் கிடையாது, அவன் வே ஆஃப் முக்கியம் கிடையாது, அவன் எண்டு தான் முக்கியம், முடிவு பண்ணிட்டாங்க. அந்த எண்டு சூப்பராக முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அந்த சூப்பர்னா என்னது, குட் அவுட்கம்னா என்னது எல்லாரும் வச்சுக்கிறாங்க. ஒரு ஆள் சொல்றாரு, ரொம்ப சிம்பிளுங்க, ஒரு 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 இண்டிவிஜுவல் இருக்கானா அவனோட அவுட்கம் நம்ம சூப்பர்னு சொல்லணும்னா அவனோட வேலை, அவனோட ஆக்ஷன், அந்த எண்டு வந்து அவனோட சர்வைவ் இருக்குல்ல, சர்வைவல் அதை ஸ்ட்ராங் ஆகுச்சுன்னா, அதை வந்து ஃபிட் ஆகுச்சுன்னா அவன் பண்ணது கரெக்ட். புரிஞ்சுல? எஸ். அப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வாடுற உலகம் வந்து கேபிட்டலிசம். ஓகே, அப்போ கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியில் இன்னொரு வேலை செய்கிற, அந்த வேலையோட எண்டு வந்து உங்களோட சர்வைவலை இம்ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக? அப்போ இந்த உலகத்தில் நான் வாழணும்னா எது இருந்தால் நான் சர்வ் பண்ண முடியும். அப்போ வந்து எனக்கு நேற்று வந்து 50,000 சம்பளம், இந்த வருஷம் நான் ஒரு வேலை செய்கிறேன், அந்த வேலையோட எண்டு வந்து 1 லட்சம்னா அந்த 1 லட்சத்தை வச்சுட்டு இன்னும் நல்லா சூப்பராக சர்வே ஆகும். கரெக்டா? அப்போ அது என்ன சொல்லலாம், அது குட் அவுட்கம் சொல்கிறான். சொல்கிறார். கரெக்டா? அப்போ என்ன சொல்றாரு, உன்னோட அவுட்கம் பாரு, அதாவது உன்னோட எண்டை பாரு, அது உன்னோட சர்வைவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பரு, அந்த அவுட்கம் எப்படி இருக்கு, சூப்பர் அர்த்தம். அப்போ உன்னோட சர்வைவல் என்ன அர்த்தம், வார்த்தை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லலாமா,
அப்போ உன்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான் உன்னோட சர்வைவல். கரெக்டாக? எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் நோக்கி நீ போ. அது வந்து உன்னோட எண்டுக்கு உன்னோட வாழ்க்கையை சூப்பராக ஆச்சுன்னா அது பெஸ்ட் சொல்லுது. அப்போ இப்படி சொல்கிறாங்கல்ல, இந்த ஆளுக்கு பேர் தான் என்னது? யூட்டிலிட்டேரியன் ஆள். யூடிஐஎல்ஐ டேரியன், யூட்டிலிட்டேரியன் ஃபிலாசபி. நம்ம என்ன படிச்சிருக்கோம் புரியுதுல? ஒரு மேஜர் பெரிய டாபிக் டிலாலஜி. அவன் என்ன சொல்கிறான்? எண்டை மட்டும் பாரு. ஓகே, எண்டை பார்த்தாச்சு. அந்த எண்டு கரெக்டாக இல்லைன்னு தெரியல, எல்லாரும் யோசிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், அவனோட எண்டு வந்து சூப்பர்னா அவன் வந்து அவனுக்கு அதில் மேக்ஸிமம் யூட்டிலிட்டி கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு ஆளுக்குமே அவன் பண்ண எண்டு இருக்குல்ல, அதில் அவனுக்கு அதிகமான யூட்டிலிட்டி கிடைச்சதுன்னா, அதிகமான அவுட்புட் கிடைச்சதுன்னா, அதிகமான அவுட்கம் கிடைச்சதுன்னா அவன் பண்ண சூப்பர்னு அர்த்தம். கரெக்டா? அப்போது இதில் கொஸ்டின் வருதுல்ல, அப்போ அவனுக்கான செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அவனுக்கான சர்வைவல் இருந்துச்சுன்னா அப்போ அவனுக்கான ஆசை வருது இல்லை? ஒவ்வொருத்தவனுக்கான ஆசை மாறும் தானே. கரெக்டாக? ஒருத்தனுக்கு வந்து பணம் சம்பாதிக்க இருக்கலாம், சில பேருக்கு வந்து ப்ளஷரை வந்து கண்டுபிடிக்கிறது அது ப்ளஷர் பெயின் சொல்லுவாங்கள்ல, ப்ளஷர் பெயின். இதுதான் அவனோட சர்வைக்கு ஆசையாக இருக்கும் நினைக்கிறேன், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுக்கலாம். கரெக்டாக? எஸ். அப்போ எண்டை படிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அவங்க எல்லாம் ஒரே பேர் டிலாலஜிக்கல் திங்கர்ஸ். அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது யார்? யூட்டிலிட்டி. உன்னோட யூட்டிலிட்டிக்கு, உன்னோட வாழ்க்கைக்கு, உன்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த எண்டு கரெக்டு அப்படி சொல்கிறவங்க யாருன்னா யூட்டிலிட்டேரியன் ஃபிலாசபர்ஸ். அதை சொன்னது யாரு தெரியல உங்களுக்கு? சொல்லி ஜெரமி பென்தம். அடுத்து ஜே.எஸ். மில். ஓகே, இது வரைக்கும் நம்ம 2 தான் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து தியாலஜி, கரெக்டாக? சிவி, அதாவது ஆக்ஷன். எல்லாருமே ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க, அந்த ஆக்ஷனில் நான் வந்து மீனை பார்க்க மாட்டேன், எண்டு தான் பார்ப்பேன். ஓகே, அதை எப்படி பார்க்கணும், அந்த எண்டு கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு அதில் வந்து நிறைய பேர் வராங்க. அதில் ஒரு ஆள் யார்? யூட்டிலிட்டேரியனிஸ்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க? எஸ், அது உன்னோட யூட்டிலிட்டி அதிகமாக்குச்சுன்னா, உன்னோட தேவையை பூர்த்தி பண்ணிச்சுன்னா அது சூப்பர் சொல்கிறாங்க. ஜெரமி பென்தம், ஜே.எஸ். மில். ஓகே, அப்புறம் ஒரு லைன் எழுதுறேன். இந்த லைன் பார்த்தவொன்னே உங்களுக்கு ஈஸியாக புரியுதா பாருங்க. ஓகே, இண்டிவிஜுவல் ஷுட் ஆக்ட் wisely to maximize their utility, அதாவது சர்வைவல். AVAL. ஓகே, மீனிங் புரிச்சு? இதை பார்த்தோன்னா, அதாவது இந்த லைனை பார்த்தோன்னா யார் சொல்லியிருப்பாங்க தெரியும். இண்டிவிஜுவல் ஷுட் ஆக்ட் வைஸ்லி டு மேக்ஸிமைஸ் தேர் யூட்டிலிட்டி. அப்போ இதுக்குள்ளே 2 நிமிஷம் விழிச்சிருக்கு. கரெக்டா? அப்போ யூட்டிலிட்டி பேசுகிறாங்கனாலே அவன் யார்? கோல் சென்ட்ரிக்னு அர்த்தம். அப்போ எண்ட் சென்ட்ரிக்னு அர்த்தம். அப்போ வந்து ஹீஸ் ஃபிலாலஜிஸ்ட். அடுத்து அப்போ உன்னோட யூட்டிலிட்டி தான் முக்கியம்னு சொல்கிறான், உன்னோட தேவை ஒரு சர்வைவல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடுறாங்க, யூட்டிலிட்டேரியனிஸ்டில் வந்துடுறான். அந்த 2 பிரித்து எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு அந்த லைனை பார்த்த உடனே அதுக்குள்ளே 4-5 கிளாஸ் முடிஞ்சிருக்கும். அப்போ டிலாலஜிக்கெலாம் எடுத்துக்கணும், அதாவது ஹீஸ் எ கான்ஸ்டியூஷனலிஸ்டே இருக்கணும். கான்சிக்வன்ஸில் என்ன கான்சிக்வன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கான், அவனோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கான், அதை பிரித்து அந்த கிளாஸ் எடுக்கணும். ஒரு லைனுக்குள்ள நிறைய கிளாஸ் முடிஞ்சிருக்கும், கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து இங்கே இண்டிவிஜுவல் போட்டிருக்கு. கரெக்டாக? இப்போ இண்டிவிஜுவலாக சப்ஜெக்டிவ், அதை அனலைஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே, எஸ். அடுத்து இங்கே ஆக்ஷன் இருக்கு. ஆக்ஷன்னா அப்போ பிஹேவியர் வராது, கேரக்டர் வராது, ஏஜென்ட் தெரியல வராது. கரெக்டா? எஸ். அப்போ ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களுக்கு கீ ஓடிக்கும், கண்டுபிடிச்சி ஈஸியாக உங்களுக்கு. இண்டிவிஜுவல் ஒரு ஆள் இருக்குது, நம்ம ஆக்ஷன் இருக்குது, மேக்ஸிமைஸ்னு இருக்குது. கரெக்டா? எத்திக்ஸில் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு 3 கிளாஸ் போனதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த பேசிக்ஸ் நீங்கள் முடிச்சிருப்பீங்க, ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் முடிச்சிருப்பீங்க, அதுவே போதுமானது. இப்போ இந்த ஃபிலாசபி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா கோட்ஸுமே உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த கோட்டுக்குள்ளே யாரெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கான்னு முடிச்சு முடியும். ஓகே, இன்னொன்று நீங்கள் இப்படி யோசிக்கலாம், அதாவது எந்த ஹியூமனாக இருந்தாலும் அவனுக்கு எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும், எனி சுச்சுவேஷன், ஒரு 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 வேலை செய்கிறானா, ஆக்ட் பண்ணுறான்னா, இது பண்ணுவோம், இஸ் ஆக்டிங் டு சர்வைவ்னு சொல்கிறோம்ல. அப்போ இதுக்கு நான் என்ன வர சொன்னானு, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நான் சொன்னால, உங்களால் பொருத்தி பார்க்க முடியுதுல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு 5 பேர் கூட இருக்கிறோம், அந்த 5 பேர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டிஸ்கஷனில் நம்ம சர்வைவ் ஆகணும்னு ஆசைப்படுறோம். அப்போ நம்ம சர்வைவ் ஆகணும்னு ஆசைப்படும் போது நம்ம எதை ப்ரிசர்வ் பண்ணுறோம்? பாதுகாக்கிறோம். நம்மளோட செல்ஃபை பாதுகாக்கிறோம். நம்மளோட ஐ இருக்குல்ல, செல்ஃபை என்ன பண்ணுறோம்? ப்ரிசர்வ் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தானே அது.
கரெக்டா? அப்போ உன்னோட ஆக்ஷன் வந்து உன்னோட சர்வைவலுக்கு அது வந்து அது முக்கியமானது தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு இருந்தா கூட எதை தாக்கு பிடிக்க போற? உன்னோட செல்ஃப் தாக்கு பிடிக்க போற. இப்போ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்றேன். ஓகே. அப்ப எல்லா சிச்சுவேஷன்லயுமே உன்னோட செல்ஃப் ஆக்ட் ஆகுது. அந்த செல்ஃப் நீ வந்து பிரிசர்வ் பண்ணி டெலிவர் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிற. அதே மாதிரி நீங்க இப்படி யோசிக்கலாம். இல்ல நான் வந்து ஐஏஎஸ் ஆக போறேன். நான் வந்து சிவில் சர்வெண்ட் ஆக போறேன். காரணம் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நீங்க சொல்லலாம். அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ட நீங்க வந்து முடிவு பண்றதுக்கு உங்களுக்கு எது யூஸ் ஆகும்னா உங்க செல்ஃப் தான் யூஸ் ஆகுது. கரெக்ட்டா? அது உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எதுனா, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது பண்ணா சூப்பர்ன்னு நீங்க யோசிக்கிறீங்க. உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோட உங்களோட பாசிட்டிவ், நெகட்டிவ் வழியா தான் உங்களோட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுமே முடிவாகுதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? தியாலஜில சொல்லலாம். கரெக்ட்டா? எஸ். உங்களோட கான்சிக்வென்ஸ் உங்களுக்கு முடிவாகுதுல்ல, அது உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ உன்னோட இந்த செல்ஃப் ப்ரிசர்வேஷன் இருக்குல்ல, இந்த செல்ஃப் ப்ரிசர்வேஷனோட அல்டிமேட் எண்டு தான் உன்னோட வாய்ஸ்ல வரும். ஐ நீட் குட் லைஃப்னு வருதுல்ல, ஐ நீட் குட் லைஃப், ஐ நீட் குட் லைஃப் பார்ட்னர் எல்லாமே எதுலேருந்து வருதுன்னா, உன்னோட செல்ஃப் ப்ரிசர்வேஷன் வருது. உன்னோட செல்ஃப் அதாவது நெகட்டிவ் ஸ்டிமுலை எனக்கு வேண்டாம். எனக்கு பாசிட்டிவ் ஸ்டிமுலை தான் வேணும் அப்படின்னு சொல்றதுனால என்ன அர்த்தம்? உன்னோட செல்ஃப் ப்ரிசர்வ் பண்றேன். அது இது எங்க கொண்டு போகுது கடைசியா? ஐ நீட் குட் லைஃப்னு முடியும். அப்போ அந்த குட் லைஃப்னு முடிக்கிறது என்னது? எண்ட் ஓரியன்டட் ஆகுதுல்ல. இப்படி யோசிக்கலாம். அதாவது உங்களுக்கு நான் ஸ்டார்ட்டிங் நான் ஃபர்ஸ்ட் லைன் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தியாலஜிக்கல்னா. என்னோட எய்ம் அது கிடையாது. டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தரும்போது இது வந்து உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே. எக்ஸாம் எழுதும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிக்கலாம். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற சொசைட்டில வாட் இஸ் குட் லைஃப்? ஐ நீட் குட் லைஃப். ஒரு எண்டு தான் அது. அப்போ குட் லைஃப்ல என்ன எதை சொல்றாங்க? சொல்லாமா? அதாவது ஒரு செகண்ட். ஓகே. என்ன சொன்னேன்? இந்த காலத்து சொசைட்டில ஐ நீட் குட் லைஃப்னா ஏதோ என்ன இருக்கும்? ஐ நீட் செட்டில்டு லைஃப் சொல்லலாமா? அதாவது நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இந்த உலகத்துல சில பேர் மட்டும்தான் செட்டில் லைஃப்ல ஆசைப்படுறாங்கன்னு நினைப்போம். அதாவது ஐடில ஒர்க் பண்றவங்க செட்டில் லைஃப் கேட்குறாங்க, வீடு கட்டணும் ஆசைப்படுறாங்க அப்படின்னு யோசிப்போம். எல்லாருக்குள்ளேயுமே செட்டில் லைஃப்க்கான ஒரு திடல் இருந்துகிட்டே இருக்கு. எக்ஸாம்பிள், ஒரே ஒரு நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து பவர் கட் ஆகுது, இல்லை தண்ணி வரல. அன்னைக்கு நமக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் டென்ஸ்டாக இருக்கும்ல, கடுப்பாக இருக்கும்ல. காரணம் நம்மளோட செட்டில் லைஃப் என்ன ஆகுது? கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். கரெக்டா? அப்போ அது அப்போ நம்ம செட்டில் லைஃப் எப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதோ ஆட்டோமேட்டிக் நம்ம செல்ஃப் ப்ரிசர்வ் நம்ம என்ன ஆக மாட்டேங்குது, நமக்கு உடையுது அப்படி சொல்லலாம். இல்லைன்னா நம்மளோட செட்டில் லைஃப் எப்பெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகுதோ நம்மளோட யூட்டிலிட்டி என்ன ஆகுது? கம்மியாகுது. மேக்ஸிமைஸ் யூட்டிலிட்டியாக இருக்க மாட்டேங்குது. கரெக்டா? இந்த காலத்தோட எய்ம் வந்து செட்டில் லைஃப்னு சொல்றது காரணம் என்னன்னா, செட்டில் லைஃபாக இருந்ததுன்னா கண்டினியூஸ் எலக்ட்ரிசிட்டி சப்ளை, வாட்டர் சப்ளை, வந்து கார் எல்லாமே இருந்துச்சுன்னா உன்னோட லைஃப்ல யூட்டிலிட்டி மேக்ஸிமைஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட நம்மளோட யூட்டிலிட்டி அது குறையுது இல்லை? அதுலேருந்து என்ன வருது? நெகட்டிவ் ஸ்டிமுலை பாசிட்டிவ்லாம் வருது. ஸோ எவ்ரி திங் வந்து எங்கே ஆரம்பிக்குது? உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டாக ஆரம்பிக்குது. அப்போ உன்னோட எண்டை நான் பார்த்து கண்டுபிடிச்சிடும், உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடும். நீ எதுக்காக ஓடுற அப்படின்ற அந்த எண்டு இருக்குல்ல, அந்த எண்டு பார்த்த உடனே ஓகே நீ யாருக்கு கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் நீ வாண்ட் டு செல்ஃப் ப்ரிசர்வ் செல்ஃப். அப்போ உன்னோட செல்ஃப் எதுனா உன்னோட எண்டில் தெரிஞ்சிடும். ஓகே. அதே மாதிரி இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கு. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா நம்ம செல்ஃபிஷாக ஒர்க் பண்ணுறோம் அர்த்தம் கிடையாது. கரெக்டா? செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேற, செல்ஃபிஷ்னஸ் வேற. ஓகேவா? அதே மாதிரி செல்ஃப்லெஸ்னஸும் வேற, அதுவும் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக செல்ஃபிஷ்னஸ் கிடையாது, அது வேற. அதே மாதிரி நீ செல்ஃப் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதால நீ செல்ஃப்லெஸ்னஸாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னாலே நீ உன்னை யோசிக்கிறேன்னு அர்த்தம். செல்ஃப்லெஸ்னா நீ மற்றவங்களுக்காக யோசிக்கணும்னு அர்த்தம். புரிஞ்சுல? இந்த 3 வார்த்தை டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். நாங்கள் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் பேசும்போது செல்ஃபிஷாக யோசிக்க வேண்டாம். செல்ஃபிஷ்னஸ்ன்றது தனி, நம்ம ஆப்ஸ்லாம் படிக்கும் வந்துடும், அதை படிக்கலாம். ஓகே. அப்போ இந்த 3ல நமக்கே தெரியும் எது மாடரேட்டு. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல இது அந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் இன்னொருத்தவங்களுக்கு, இது செல்ஃபிஷ்னஸ் எனக்கு மட்டும்தான், இது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மாடரேட்ல. அப்போ நம்ம எல்லா மக்களுக்கும் சொல்ற ஒரு கோல்டன் ரூலாக சொல்லலாம் தானே? கரெக்டா? எல்லாமே ஓகே தான், எல்லாமே எத்திக்ஸ் வெல் எஸ்டாப்ளிஷ் தான். ஆனால் ஓரளவுக்கு எல்லாராலையும் இதை கொண்டு ஈஸியாக உருவாக்க முடியல. அப்போ மோஸ்ட் ஆஃப் தி அது யூட்டிலிட்டேரியன் பிரின்சிபல்ஸ்னு சொல்லலாம். அதை வந்து கோல்டன் ரூல் சொல்லுவாங்க. ஏன்னா மாடரேட்டாக இருக்குல்ல, மிடில் பாத்தா இருக்குல்ல. நம்ம அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இது இந்த லைன் வந்து உங்களால், அதாவது இந்த ப்ளஷர் அண்ட் பெயின், அந்த பெயின் பிரின்சிபல், இந்த லைனை வந்து உங்களால் அந்த யூட்டிலிட்டேரியன் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ இந்த ஆள் வந்து ப்ளஷர் அண்ட் பெயின் பிரின்சிபலை அப்ளை பண்ணுறான்னு அர்த்தம். எனக்கு எதெல்லாம் பெயின் தருதோ வச்சுக்கலாம். சிம்பிளாக நெகட்டிவ் பாசிட்டிவ் வச்சுக்கலாமா? எஸ்.
எனக்கு எதெல்லாம் பெயின் தருதோ அதை நான் குறைக்கணும். எனக்கு எதெல்லாம் ஹாப்பி தருதோ, ப்ளஷர் தருதோ அதை நான் என்ன பண்ணணும் செய்யணும். அதான் யூட்டிலிட்டேரியன்ல சொன்னது. அதாவது பெரிய பேனர் எது தியாலஜிக்கல் எண்டை பார்க்கணும். என்னோட எண்டு வந்து நெகட்டிவ் தரக்கூடாது, பாசிட்டிவ் தரணும். ஓகே, அப்போ எனக்கு எது ப்ளஷர் தருதோ அதை நான் பண்ணணும்னா இவன் பண்ணணும்னா இவனுக்கு என்ன தேவை? லிபர்ட்டி தேவையில்ல. லிபர்ட்டி தேவைன்னா அர்த்தம் அந்த கண்ட்ரியில் லிபரல் வேல்யூஸ் இருக்கணும்ல. கரெக்டா? எனக்கு லிபரல் வேல்யூஸ் இருந்தால் தான் எனக்கு செல்ஃப் சென்ட்ரிக்காக எனக்கு என்ன பண்ண முடியும். கரெக்டா? அப்போ ப்ளஷர் அண்ட் பெயின் பிரின்சிபல் ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு சப்போர்ட் பண்ணுது? லிபரல் வேல்யூ சப்போர்ட் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இருக்கிற கேபிட்டலிசம் பிரின்சிபல் எது? ப்ளஷர் அண்ட் பெயின் பிரின்சிபல் சொல்லலாமா? ஓகே, இப்போ இந்தியாவில் லிபரல் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா பொலிட்டிக்கலாக இருக்குது, எக்கனாமிக்கலாக இருக்குது, ஆனால் சோஷியலாக கிடையாது, இல்லை கல்ச்சுரலாக கிடையாது. இப்போது இது இந்த ஃபிலாசபி எல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லேருந்து தான் வருது. அந்த கண்ட்ரியில் கல்ச்சுரலாகவே லிபரல் வேல்யூஸ் வருது. கரெக்டா? எத்திக்ஸோட மெயின் வேலை பொலிட்டிக்கல் கிடையாதுன்னு ஒரு இண்டிவிஜுவல் பிஹேவியர் இல்லை. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பொலிட்டிக்கலாக இந்த லிபரல் வேல்யூஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ப்ளஷர் பிரின்சிபல் விட போகிற எக்கனாமிக்கலாக யூஸ் பண்ணிக்கணும். எந்த வேலை செய்யலாம், எந்த வேலை செய்யக்கூடாது. ஆனால் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி வச்சுக்கலேன், ஒரு ஃபேமிலிக்குள்ளே நம்மளால லிபரல் வேல்யூஸ் கொண்டு வரவே முடியாது. கரெக்டாக? இப்போ அம்மா வந்து லிபரல் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா உன்னை பார்த்துக்க மாட்டாங்க. உன்னோட லைஃப் நீ பார்த்துக்கோ, நீ சமைக்கலாம், நீ சமைச்சுக்கிட்டு நீ சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக இருந்துக்கும். எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, அதை நான் வாழணும். அது செல்ஃப் சென்ட்ரிங் தான், எக்ஸ்ட்ரீம் கிடையாதுல்ல. எஸ், ஐ வாண்ட் டு சீ மை ஹாப்பினஸ் டூ. எனக்கு அதில் பெயின் வருது, சில பெயின் இருக்குது, அந்த பெயின் நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு சில ப்ரெஷர் இருக்குது, அம்மா யோசிக்க முடியும். ஆனால் இந்தியாவில் ஆப்போசிட் இருக்குல்ல, லிபரல் வேல்யூஸ் கம்ப்ளீட்டாக கிடையாது. அதான் வச்சு ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக நான் வேற மாதிரி யோசிக்கிறோம்ல. எஸ், அப்போ நம்ம அம்மா வந்து இதை ஃபாலோ பண்ணல, லிபரல் வேல்யூஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எக்ஸாம்பிள் அம்மா சொல்கிறேன், நான் ஜென்ரலாகவே வச்சுக்கலாம். கரெக்டா? அப்போது நம்ம எண்டை பார்க்குறோம், எண்டை பார்த்தா இதுக்கு என்ன படிச்சோம்? நமக்கு எது ப்ளஷரோ அதை பண்ணுறா, நமக்கு எது மேக்ஸ் அவுட்புட்டோ அதை பண்ணால் பெஸ்ட் தான் முயற்சி பண்ணுவோம். பட் ஆனால் அப்படி கிடையாது, அது மட்டுமே கிடையாது. இந்த ஆங்கிள் யோசிங்க, இந்த ஆங்கிள் அப்படின்னு இன்னும் சில பேர் பேசுகிறாங்க. இப்போ நான் இந்த போட்டுக்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் எது ஹாப்பி? ஒரு இண்டிவிஜுவல் ஆளுக்கு ப்ளஷர் தரதே பார்க்கணும். ஒட்டுமொத்த சொசைட்டிக்கும் ப்ளஷர் தரது இல்லை, சோஷியல் ப்ளஷர்னு இருக்குல்ல, அதை பார்த்துனா முடிவு பண்ணணும். நான் ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு வேலை செய்கிறேன், என்னோட எண்டு வந்து என்னோட இண்டிவிஜுவலுக்கு மட்டுமே ப்ளஷர் தருதுன்னா அது அன்எத்திக்கல். ஓகே, அப்போ என்ன தரணும்? எல்லாருக்கும் அதாவது எல்லாருக்கும் தரலாம் கூட. ஒரு சொசைட்டியில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஹாப்பினஸ் தரலாலும் அட்லீஸ்ட் மேக்சிமம் பீப்புளுக்கு தரலாம்ல. மேக்சிமம் பீப்புளுக்கு கிரேட்டஸ்ட் குட்டாக இருந்துச்சுன்னா நீ பண்ணுற வேலை கரெக்டு. ஓகேவா? நான் ஒரு இண்டிவிஜுவல், நான் வேலை பண்ண போகிறேன். அப்போது அந்த இண்டிவிஜுவலோட மெயின் வேலை என்னென்னா எண்டு முடிஞ்ச உடனே அவனுக்கு ப்ளஷர் இருக்குது, அட் த சேம் டைம் சோஷியல் சென்ட்ரிக்காகவும் சோஷியல் ப்ளஷராகவும் இருக்கணும். அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் பீப்புளுக்கு, எல்லாருக்குமா கிடைக்கலாம், சில பேருக்கு அச்சு கிடைக்கும். இன்னும் ஐடியா சொல்கிறது. ஆனால் இதுவும் என்ன தான் யூட்டிலிட்டேரியன் பிரின்சிபல் தான். கரெக்டாக? மேலே பார்த்தது ப்ளஷர் அண்ட் பெயின் பிரின்சிபல்ன்றது இண்டிவிஜுவலை நோக்கி, லிபரல் பிரின்சிபல் நோக்கி. அப்போ கரெக்டாக? அப்போ அது இண்டிவிஜுவல் யூட்டிலிட்டேரியனிசமாக பார்க்கலாம். இதை நம்ம இதனை பார்க்கலாம். செகண்ட் டைப்பை சோஷியல் யூட்டிலிட்டேரியனாக பார்க்கலாம். அப்போ இண்டிவிஜுவல் ப்ளஷர்ன்றது அன்எத்திக்கலாக வாய்ப்பு இருக்குது. நீ கிரேட்டஸ்ட் குட் நோக்கி போ, மேக்ஸிமம் பீப்புள் நோக்கி போ. கரெக்டா? எஸ், அப்போ இங்கே லிபரல் வேல்யூஸ்னா அப்போ இங்கே என்ன வேல்யூஸ் வருது? சோஷியல் வேல்யூஸ் வருதுல்ல. இதெல்லாம் பாயிண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து எப்படி யோசிக்கணும்? ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அங்கே நீங்கள் லிபரல் வேல்யூஸ் அப்ளை பண்ணுமா, சோஷியல் வேல்யூஸ் அப்ளை பண்ணுமா அப்படின்றது உங்களோட கன்க்ளூஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது தானே, எல்லாருக்குமே லிபர்ட்டி தேவைப்படுது. அந்த லிபர்ட்டி ரெண்டு வகையாக பார்க்கலாம். அதை எண்டை பார்க்குறாங்க. உன்னோட எண்டு வந்து யாருக்கான லிபர்ட்டி தருது? ஒரு இண்டிவிஜுவல் லிபர்ட்டி தருதா, இல்லைன்னா உன்னோட எண்டு வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கான லிபர்ட்டி தருதா அப்படின்னு யோசிக்கலாம். உன்னோட எண்டை வச்சு யோசிக்கலாம். இல்லை இண்டிவிஜுவல் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவர் பென்தம். இல்லை சோஷியல் யூட்டிலிட்டேரியன் தான் முக்கியம் சொன்னது ஜேஎஸ். புரிஞ்சுல? சோஷியல் யூட்டிலிட்டேரியனிசம், இது இண்டிவிஜுவல் யூட்டிலிட்டேரியனிசம். ரெண்டு பேரும் யூட்டிலிட்டேரியனிசம் தான். எண்டை தான் பார்க்குறாங்க. இண்டிவிஜுவல் ப்ளஷர் இல்லை எண்டு வந்து பீப்புள் ப்ளஷர். ஜேஎஸ் மில், பென்தம் ரெண்டு பேரும் இந்த ஐடியா நான் வச்சு யாரை எங்கே கோட் பண்ண வச்சு ரெண்டு பேருமே லிபரல் வேல்யூஸ் தான் பேசுகிறாங்க. உங்களோட லிபரல் வேல்யூஸ் எதை அச்சீவ் பண்ணணும். இப்போ அடுத்தது யோசிங்களேன், இந்த ரெண்டு பேரில் இங்கே ஒரு ஆள் இருக்காங்க, ரெண்டு பேரில் யார் ஈகோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது? ஈகோயிசம்.
இவங்க இருக்கலாம்ல, கரெக்டா? எஸ், ஈகோயிசம் இவங்க போடலாம். ஆனால் இவன் இண்டிவிஜுவல் தானே, இண்டிவிஜுவல். அதாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இவன் செல்ஃபிஷ் கிடையாது, இல்லை செல்ஃப் சென்ட்ரிக் தானே. செல்ஃப் சென்ட்ரிக்ன்றது ஓரளவுக்கு ஓகே தானே. அப்போ இவன் ஈகோயிசம் சொல்கிறத விட இவனோட ஈகோயிசம் அப்படி சொல்லலாம், எத்திக்கல் ஈகோயிசம் சொல்லலாமா? எத்திக்கல் ஈகோயிசம், இவன் வந்து ஈகோயிஸ்டிக் தான், இண்டிவிஜுவல் தான், ஆனால் எத்திக்கலாக இருக்கான். அவனுக்கு எது தேவையோ கரெக்டாக பார்த்துட்டு அவன் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கான். எத்திக்கல் ஈகோயிசம். இவங்க எப்படி இருக்காங்க, இந்த ஆள் எப்படி இருக்கான், மக்களோட கிரேட்டஸ்ட் குட்பா, கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஒரு கிரேட்டஸ்ட் குட்ஸ் வச்சுக்கலாம், கரெக்டா? அப்போ இவன் எப்படி இருக்க, ஆல்ட்ரூசமாக இருக்காங்கல்ல. ஆல்ட்ரூசம் வார்த்தை, அதாவது தனக்கு இல்லாமல் மற்றவங்களுக்கு பண்ணுற வார்த்தைக்குல எஸ் ஆல்ட்ரூஸ் சொல்லுவாங்க, கரெக்டா? இந்த ஆல்ட்ரூசத்துலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு எத்திக்கலை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. நான் மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன், எப்படி நல்ல பண்ண போகிறேன், அதாவது அவங்க எது மேக்ஸிமம் ஹாப்பினஸோ அதை பார்க்க போகிறேன். அப்போ அவனும் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யூஸ் பண்ணுறான், கரெக்டா? என்ன சொல்ல வரேன்னா, அப்போ சோஷியல் யூட்டிலிட்டேரியனா நான் இருக்கேன்னா இன்னொரு பேர் நான் என்ன சொல்லலாம், என்ன எத்திக்கல் ஆல்ட்ரூசம் நான் சொல்லலாம், கரெக்டா? நான் இண்டிவிஜுவல் யூட்டிலிட்டேரியனா இருக்கேன்னா நான் கண்டிப்பாக ஈகோ கிடையாது, நான் ஒரு ஈகோஸ்ட் தான், ஆனால் எத்திக்கல் ஈகோஸ்ட். அப்படி பாருங்க, இன்னொரு வார்த்தை இருக்கு. நம்ம அடுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிவிஷன் பண்ணலாம். இந்த மாரல் ஃபிலாசபி நம்ம எங்கிருந்து ஆரம்பித்தோம், ஃபஸ்ட்டு கிரீஸ்லேருந்து ஆரம்பித்தோம்ல. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் கிரீக்லேருந்து ஆரம்பிச்சோம்னா, ஏன்ஷியன் ஃபிலாசபர்ஸ், ஒட்டுமொத்த ஃபிலாசபர்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ஆதி காலத்தில் ஏன்ஷியன் சொல்லுவாங்கல்ல, ஏன்ஷியன்ட் ஃபிலாசபர்ஸ் எங்கே மோஸ்ட்லி ஆரிஜின் ஆகுறாங்கன்னா கிரீஸில் தான் ஆரிஜின் ஆகுறாங்க. அதில் தான் 3 பேர் பார்த்தோம்ல, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டல், TOTLE. அதாவது இந்த 3 பேருமே கிரீஸ் தான். ஆனால் உலகத்தில் இருந்த ஏன்ஷியன்ட் ஃபிலாசபர்ஸ்னாலும் இந்த 3 பேர் சொல்லுவாங்க. இந்த அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஆங்கிள் வந்து கிரீஸில் சாக்ரட்டிஸ் இருக்காரு, அவருக்கு அடுத்து அவரோட ஐடியாவை டெவலப் பண்ணுறதுக்கு பிளாட்டோ வராரு, பிளாட்டோட ஐடியாவை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு அரிஸ்டாட்டல் வராருல. ஆனால் அரிஸ்டாட்டலுக்கு அப்புறம் இவங்க 3 பேரோட ஐடியாஸை பீட் பண்ணுற மாதிரி பெரிய ஆங்கிளில் ஃபிலாசபர்ஸ் வரல. ஸோ சொல்கிறது புரியுது இல்லை, நம்மளோட எய்ம் வந்து ஃபிலாசபியை முடிக்கணும். அப்போ யாரெல்லாம் முக்கியமான ஃபிலாசபர்ஸ் பார்க்கும்போது முன்னா பிரிக்கிறோம், ஏன்ஷியன் ஃபிலாசபர்ஸ், மாடர்ன் ஃபிலாசபர்ஸ், கண்டெம்பரரி ஃபிலாசபர்ஸ்னு பார்க்குறோம், கரெக்டாக? அப்படி அந்த ஏன்ஷியன் ஃபிலாசபர்ஸை பார்க்கும்போது 3 முக்கிய நாடுகள் இருக்காங்க, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டல். இந்த 3 பேருமே ஒரே நாடு தான், கிரீஸ். அடுத்த ஒரு கொஸ்டின் வருதுல்ல, அதே கிரீஸில் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டலுக்கு அப்புறம் நம்ம ஏன் அடுத்த ஆளை படிக்கல அப்படின்னா, இந்த 3 பேரோட ஐடியாஸ் இருக்குல்ல, இவங்களோட யூனிக் ஐடியாஸ். இந்த மாதிரி அடுத்த வந்த ஆட்கள் எல்லாருமே நிறைய பிலாசபர்ஸ் பேசினாங்க, ஆனால் இவங்கள மாதிரி யூனிக் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பிலாசபர்ஸோட ஐடியாஸ் எல்லாமே ஒன்று சாக்ரட்டிஸ் கூடயோ, பிளாட்டோ கூடயோ, அரிஸ்டாட்டல் கூடயோ அவங்க கூட சேர்ந்து சம்மந்தப்பட்ட மாதிரி தான் வரும், ரிலவெண்ட்டாக இருக்கும். இவங்கள தவிர்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாலாம் யோசிக்கல, அதனால அவங்க படிக்கல. ஓகே, அதனால தான் என்ன பண்ணிட்டோம், ஏன்ஷியன் ஃபிலாசபர்ஸை சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டலுக்கு அப்புறம் அடுத்து ஜம்ப் பண்ணிட்டோம், மாடர்ன் ஃபிலாசபி போயிட்டோம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் இது எழுதிக்கலாம். இப்போ கிரீக் ஃபிலாசபர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாமுக்கு முக்கியம் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டல். ஆனால் இதுக்கப்புறமா ஃபிலாசபர் வந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, எபிக்யூரஸ்னு ஒரு ஆள் இருக்காரு, அப்புறம் ஸ்டாய் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே இவரோட ஃபிலாசபியை வந்து ஸ்டாய்சிசம் சொல்லுவாங்க, இதை எபிக்யூரியனிசம் சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இங்கே அதே கிரீஸ்லேயே அடுத்து டெவலப் ஆகுறாங்க. ஆனால் இவங்கள அளவுக்கு பேர் வாங்கின டிஃப்ரெண்ட்டாக யோசிச்ச ஆட்கள் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன், இப்போ எபிக்யூரஸோட யூனிக் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், அப்புறம் ஸ்டாய்சிசத்துலேயும் யூனிக் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஓகேவா? எபிக்யூரஸை பற்றி நம்ம பேசலாம்னா ஒரு 3 பாயிண்ட் பேசலாம். ஒன்று வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, சோஷியல் அக்ரிமெண்ட்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ஒன்று. ரெண்டாவது ப்ளஷர் அண்ட் பெயின் பிரின்சிபல், எபிக்யூரஸ் இதை பற்றிலாம் பேசியிருக்காரு. மூணாவது சோல் பற்றி பேசியிருக்காரு. ஸோ இந்த 3 வார்த்தையை தெரிஞ்சிட்டாலே எபிக்யூரஸ் ஓகே. எக்ஸாம்பிள், இப்போ சோஷியல் அக்ரிமெண்ட்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டில் ஜஸ்டிஸ் முக்கியம்னா, ஏன்னா நீதியோட வாழணும்னா கண்டிப்பாக அந்த ஊரில் சோஷியல் அக்ரிமெண்ட் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எதை நோக்கி ஓடுவான்னா ஜஸ்டிஸ் நோக்கில ஓட மாட்டான். காரணம், அவனோட ஒட்டுமொத்த லைஃபோட எய்ம் வந்து ப்ளஷர் அண்ட் பெயின் தான் இருக்கும். ஒன்று ப்ளஷரை நோக்கி போவான், கூடவே அவன் லைஃப் சைக்கிளில் ஒரு பெயின் வரும். பெயின்னா ஈவில் வச்சுக்கலாம். என்ன சொல்கிற புரியுதுல்ல, ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்பில் அவன் தேடி போகும்போது எதை தேடி போவான்னா
ப்ளஷரை தேடி தான் போவான். ஓகேவா? அப்போ போகும்போது அவனுக்கு அகேன்ஸ்டாக ஈவிலும் வரலாம். ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்பை ஃபுல்லாத்தையும் எடுத்து பார்த்தோன்னா ப்ளஷர் அண்ட் பெயின் தான். ஆனால் அந்த ப்ளஷர் எப்படி இருக்கணும்னா ஃபிசிக்கல் பாடிக்கு இல்லாமல் சோலுக்கு இருக்கணும். சோலுக்கு எப்போ ப்ளஷர் கிடைக்கும் அப்படின்னா த்ரூ ரீசனிங். இந்த ரீசனிங் பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ், பிளாட்டோ எல்லாரும் பேசினாங்க. அதனால அது எபிக்யூரஸ் படிக்கல. அப்போ எப்படி பார்த்தாலுமே ஒரு சொசைட்டியில் ஜஸ்டிஸோட வாழணும்னா இது முக்கியம். ஒரு இண்டிவிஜுவலோட ப்ளஷரில் ரீசனிங் இருக்கணும். அந்த ரீசனிங் தான் அவனோட லைஃப் என்ன பண்ணும், ப்ளஷராக பார்த்தோம். அப்போ இந்த ப்ளஷர் எதை பற்றின ப்ளஷர்னா சோல் பற்றின ப்ளஷர். அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்கிறார், இது எக்ஸாமுக்கு தேவையில்லை. சோல் இஸ் மார்டல் சொல்கிறார். அதாவது சோல் வந்து இறந்து போயிடும். நாம் இந்த பாடி இறந்து போனதுக்கு உடனே சோல் இறந்து போயிடும். இதுதான் எபிக்யூரஸோட முக்கியமான பாயிண்ட். ஓகே, அப்போது ஒரு இண்டிவிஜுவல் வந்து தனக்கான ப்ளஷரை நோக்கி போகும்போது தப்பாகவும் போகலாம், ரைட்டாகவும் போகலாம். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அந்த அவனுக்குள்ள இருக்கிற ஈவில் இருக்குல்ல, ஈவில்னஸ், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இன்னொருத்தரை வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு சொசைட்டிலாம் சேர்ந்து ஒரு சோஷியல் அக்ரிமெண்ட்டை உருவாக்கணும். படிச்சோம்ல? எஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இவ்வளோ தான் அதிகாரம், சொசைட்டிக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டு தான் நீதியை உருவாக்கும். படித்தோம்ல? எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் தி சோஷியல் அக்ரிமெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம். எப்படின்னா, இது அப்புறம் வரும், நான் சொல்கிறேன். கான்ட்ராக்டில் வரும், கான்ட்ராக்ஷனரி தியரியில் வரும். அதாவது இப்போ ஒரு விஷயம் வச்சுக்கங்களேன், ஒரு இஷ்யூ வச்சுக்கலாம். கோயிலுக்குள்ளே பெண்கள் போகலாமா வேணாமா ஒரு இஷ்யூ. அதுக்கு இதுதான் கரெக்ட்னு ஒன்று கிடையாது. போகக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது, போகலான்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடலாம். ஒரு 5 பேர் சேர்ந்து முடிவு பண்ணலாம். ஒரு 9 ஜட்ஜு சேர்ந்து உட்காந்து முடிவு பண்ணலாம். அந்த 9 பேரில் 5 பேர் என்ன சொல்கிறாங்களோ அது திருப்பாக கொடுத்துடலாம். 4 பேர் மைனாரிட்டி தானே, புரிஞ்சுல? அப்போ எது உண்மையோ அந்த உண்மையை எடுத்து நம்ம என்ன பண்ணல, தீர்ப்பு தரல. சோஷியல் அக்ரிமெண்ட், ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவை நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சொல்கிறது கேட்க முடியாது. அது வந்து சொல்லலாம். அடுத்து வரும், ஆப்ஸ்லாம் வரும், படிக்கலாம். எபிக்யூரஸ்னால இதுதான் சிம்பிளாக. அதே மாதிரி ஸ்டாய்க் பற்றியும் குட்டியாக சொல்கிறேன். இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத விஷயம் இது. ஸ்டாய்க் கேட்குறாரு. நீங்கள் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறத விட ஸ்டாய்க்ஸ் நீங்கள் யூடியூப்பில் போட்டால் ஸ்டாய்க்ஸை பற்றி பயங்கரமாக 5 மினிட்ஸ்லேயே வரும். ஆனால் பாருங்கள், நான் ஜென்ரலாக கேட்குறாரு, இந்த உலகத்தில் எது வந்து மோஸ்ட் வேல்யூடு ஒன் அப்படி கேட்டால் ரேஷ்னல் மென்டல் ஸ்டேட். யாரோட மூளை ரேஷ்னலாக ஒர்க் பண்ணதோ அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் வேல்யூடு ஒன்று ஸ்டாக்ஸ் சொல்கிறாரு. இப்போ புரியுதுல்ல நம்ம ஏன் ஸ்டாக்ஸ் படிக்கலன்னு? இதே தானே யார் சொல்கிறா? அரிஸ்டாட்டல் சொல்கிறது இதானே. என்ன சொல்கிறாரு? ஒரு ஆள் வந்து ரேஷ்னலாக இருக்கணும்னா என்ன தேவை அவனுக்குள்ள? த்ரூ ரீசனிங் அண்ட் விர்ச்சு. விர்ச்சுனா தெரியுங்களா? கேரக்டர். எஸ், உன்னோட ரீசனிங்கும் உன்னோட கேரக்டரும் சரியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ பிகம் ரேஷ்னல் பீயிங். புரியுதுல்ல? சில விஷயங்கள் பண்ணால் உங்களுக்கு மணி கிடைக்கும். அந்த மணியை வச்சுக்கிட்டு எதை வேணால் வாங்க முடியும். ஆனால் அந்த வேலை நீ செய்ய மாட்டேன். பிகாஸ் ஆஃப் ரேஷ்னாலிட்டி, பிகாஸ் ஆஃப் ரீசனிங், பிகாஸ் ஆஃப் யுவர் கேரக்டர். முன்னாடியே சொல்லிட்டார் அரிஸ்டாட்டல். அதை வந்து ஸ்டாய்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யாரை பார்த்துட்டு இருக்கோம்? ஸ்டாய்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல. அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எது பெரிய வேல்யூ பற்றி பேசியிருக்காரு. ரெண்டாவது, அடுத்து சொல்கிறேன், எமோஷன்ஸ். நம்ம என்ன டாபிக் படிக்கிறோம் புரியுதுல்ல? மாரல் ஃபிலாசபி படிக்கிறோம், ஏன்ஷியன்ட் ஃபிலாசபி படிக்கிறோம். சரி, எதை ரிவிஷன் பண்ணுறோம்னா ஃபிலாசபி ரிவிஷன் பண்ணுறோம், ஏன்ஷியன்ட் ஃபிலாசபி ரிவிஷன் பண்ணுறோம். ஏன்ஷியன்ட் ஃபிலாசபியில் யார்? இந்த 3 பேர், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டல். இந்த 3 பேர் தான் ஏன்ஷியன்ட் ஃபிலாசபர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மாடர்ன் ஃபிலாசபர்ஸ் போயிடுறோம், ஹாப்ஸ்லாம் போயிடுறோம். அதுக்கு முன்னாடி அதே ஏன்ஷியன்ட் ஃபிலாசபி காலத்தில் கிரீக்கில் வேறு யாராவது இருக்காங்களா செக் பண்ணும்போது இவங்களாம் இருக்காங்க. யார்? எபிக்யூரஸ், ஸ்டாய்க்ஸ்லாம் இருக்காங்க. அப்புறம் எபிக்யூரஸை பற்றி ஒரு சின்னதாக பார்த்தோம். அடுத்து இப்போ ஸ்டாய்க்ஸை பற்றி பார்க்குறோம். ஸ்டாய்க்ஸோட ஃபர்ஸ்ட் முக்கியம் எது வேல்யூன்னு சொல்லிட்டாரு. அடுத்து வாட் இஸ் எமோஷன்ன்றதை அவர் சொல்கிறாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. எமோஷன்ன்றது ஒன்றுமே கிடையாது, உன்னோட மூளை தான் சொல்கிறாரு.
உன்னோட காக்னேட்டிவ் தான் சொல்கிறாரு. மீனிங் புரியுதா? எமோஷன்றது உன் மனசு கிடையாது. அதாவது உனக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல, அது கிடையாது எமோஷனு. எமோஷன்றது காக்னேட்டிவ் தான், உன்னோட மூளை தான். அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்குமே உன்னோட மூளை என்ன பண்ணும்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ உன்னோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ஆப்போசிட்டாக அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு எமோஷன் கண்ட்ரோல் இருக்காது, வெளியே வந்துடும். அப்போது எமோஷனை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைன்னு சொல்கிறார். எப்படி? பிகாஸ் இட் இஸ் த ரிஃப்ளெக்டிவ்னு சொல்கிறார். நீ ஒரு விஷயத்தை பார்க்குற, அந்த விஷயத்தை பற்றி உன்னை ஜட்ஜ் பண்ணுற, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து உனக்கு எதிராக இருந்துச்சுன்னா உனக்கு கோவம் வந்துடுது. அப்போது உன்னோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் கண்ட்ரோல் யுவர் ஓன் எமோஷன்ஸ். ஸோ கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் சொல்கிறார். பிகாஸ் இட் இஸ் ஒன்லி காக்னிட்டிவ், வெளியே கிடையாது, உன்னோட மூளைக்குள்ளே தான் இருக்குது, உன்னோட திங்கிங் ஸ்டைலில் தான் இருக்குன்னு சொல்கிறார். உன்னோட திங்கிங் ஸ்டைலும் வெளி திங்கிங் ஸ்டைலும் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா உன்னோட எமோஷன்ஸ் வர தான் செய்யும். ஸோ எமோஷன்ஸ் தே ஆர் வித்தின் அவர் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே தான் எமோஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் இட் இஸ் காக்னேட்டிவ். நீ என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறியோ, ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணுறியா, அந்த ஜட்ஜ்மெண்ட் அகைன்ஸ்டாக போச்சுன்னா கோவம் வரும். ஸோ தே ஆர் வித்தின் யுவர் கண்ட்ரோல். உன்னோட கண்ட்ரோலில் தான் எமோஷன் வருதுன்னா ஸோ ப்ளீஸ் எம்ப்ரேஸ் சொல்லுவாங்களா, எம்ப்ரேஸ் கரெக்ட் எமோஷன்ஸ். யார் சொல்கிறா? ஸ்டாய்க் சொல்கிறார். ஸோ வாட் இஸ் எமோஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் யுவர் ஜட்ஜ்மெண்ட். எழுதிக்கிறேன். இட் இஸ் நத்திங் பட் தி ரிசல்ட் ஆஃப் யுவர் ஜட்ஜ்மெண்ட். உன்னோட ஜட்ஜ்மெண்ட்டை கரெக்டாக கொண்டு போ, உன்னோட காக்னிட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகும், எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம். சிம்பிள் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பேசின பாயிண்ட் புதுசு கிடையாது தானே, எல்லாம் பேசியிருக்காருல, அரிஸ்டாட்டிலே பேசியிருக்காரு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லாம் பற்றி பேசியிருக்காரு. அது விஷயம் இல்லை. ஸோ அதனால தான் படிக்கல. மறுபடியும் சொல்லணும்னா மூணாவது பாயிண்ட் வந்து நேச்சரை பற்றி பேசியிருப்பார். தேர்ட் பாயிண்ட் யார்? ஸ்டாய்க்ஸ். அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ப்ளீஸ் பி ஹார்மோனி வித் நேச்சர். அதாவது உன்னை விட பெரிய ஒரு ஆள் ஒருத்தவங்க இருக்கான், அவன் யாருன்னா இயற்கை தான். ஸோ ப்ளீஸ் பிலீவ் இன் தி சுப்பீரியாரிட்டி ஆஃப் நேச்சர். அப்போ அவன் தான் சுப்பீரியாரிட்டி, அப்போ அவன் கூட ஹார்மோனியாக போயிடு, இல்லை நீ வாழ முடியாதுன்னு சொல்கிற மூணாவது பாயிண்ட் ஸ்டாய்க் சொல்கிறார், நேச்சர். மீனிங் புரிஞ்சுல? எமோஷன்ஸ் பற்றி பேசும்போது இட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல்னு சொல்கிறாரு, இட் இஸ் யுவர் காக்னிட்டிவ் சொல்கிறாரு. ஆனால் இந்த அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறாருன்னா சில விஷயங்கள் உன்னோட கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்கிறார். மெனி திங்ஸ் ஆர் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல். அதில் ஒன்று நேச்சர், சூப்பர் அதிகம், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் பி ஹார்மோனி வித் நேச்சர் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா இப்படி சொல்லலாம், யூ கேன் கண்ட்ரோல் ஒன்லி யுவர் காக்னிட்டிவ் தான். உன்னோட உடலை நீ கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர யூ கேனாட் கண்ட்ரோல் தி எக்ஸ்டர்னல் திங்ஸ். ஃபோர்த் பாயிண்ட் எழுதிக்கலாம். ஃபோர்த் பாயிண்டாக கூட ஸ்டாய்க் சொல்கிறது எழுதிக்கலாம். கண்ட்ரோலை பற்றி பேசுகிறாரு. அதாவது ஒரு பர்சன் இருக்காருன்னா the person can control oneself only. அவனை மட்டும்தான் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். he cannot able to he will not control, will not வராது, you வச்சுக்கலாம், you cannot control others வச்சுக்கலாம், you cannot control others, you can control only yourself. ஒரு ஐடியா தான். அப்போ ஸ்டாய்க்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஹாப்பினஸ்? ஹாப்பினஸ், உன்னோட லைஃப்பில் ஹாப்பினஸ் வருதுன்னா எதை பொறுத்து முடிவாகுது? ரெண்டே விஷயம் தான், ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், யுவர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆர் யுவர் ஹாப்பினஸ். இதில் எக்ஸாம்பிள் சொல்ல அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஓகே, உங்களை சுற்றி நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட எமோஷனை உருவாக்கும், அதை பொறுத்து ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ யூ கேன், யூனா இண்டிவிஜுவல் சொல்கிறேன், யூன்னு வச்சுக்கலாம், யூ கேன் கண்ட்ரோல் ஒன்லி யுவர் ஜட்ஜ்மெண்ட். இன்னொருத்தவங்களோட ஜட்ஜ்மெண்ட் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? இன்னும் இப்படி யோசனை சொல்ல முடியாது, வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் நீ முன்னாடி பிலீவ் பண்ணிட்ட, மெனி திங்ஸ் ஆர் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல். அதே மாதிரி உங்களோட ஹாப்பினஸ் இன்னொருத்தங்கிட்ட இல்லை, உங்களோட ஓன் ஜட்ஜ்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ ஜட்ஜ் யுவர் செல்ஃப் த்ரூ ரேஷனல் பீயிங், த்ரூ ரீசனிங், ஆட்டோமேட்டிக்காக எமோஷன் கண்ட்ரோல் ஆகிடும், யூ ஃபீல் ஹாப்பினஸ். ஸ்டாய்க்ஸோட ஒட்டு மொத்தமாக இதான் சொல்கிற விதம் தான் மாறுது, ஆனால் ஐடியா ஒன்று தானே.
பீயிங் ரேஷனல் பீயிங் வில் பி ஹாப்பி. கரெக்டாக தானே? ஜட்ஜ்மெண்ட்னா புரியுதுல்ல? நீ ஒரு விஷயத்தை தப்பாக ஜட்ஜ் பண்ணா, அறியாமல் ஜட்ஜ் பண்ணா அடி வாங்க தான் செய்வேன். இல்லை ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசினா, தப்பாக ஜட்ஜ் பண்ணா அடி வாங்க தான் செய்வேன். இருக்குல்ல? எஸ். ஸோ இதோட எது முடிஞ்சு போச்சு? ஏன்ஷியன்ட் மாரல் ஃபிலாசபி ஓவர். அதுக்கடுத்து எங்கே போயிட்டோம்? மாடர்ன் ஃபிலாசபி போயிட்டோம். மாடர்ன், MODERN, மாடர்ன் ஃபிலாசபிஸ். அந்த ஆப்ஸ்லாம் பார்த்தோம். ஆனால் அதுக்கு நடுவுலையும் நம்ம பிரிக்க முடியும், முடிஞ்சா பிரிக்கலாம். அதாவது ஏன்ஷியன்ட்டு மாடர்ன் நடுவில் மிடிவல்னு வருது இல்லை? மிடிவல் காலம் நம்ம சோஷியாலஜியில் பார்த்தோம்ல, டார்க் ஏஜ். டார்க் ஏஜ்னு சொல்லலாம், இல்லைன்னா டார்க் ஏஜ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண காலம். அந்த ஏஜ்லேயுமே நம்ம வந்து சில எப்படி வச்சுக்கலாம்னா, ஃபிலாசபர் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் இந்த அவங்க இருப்பாங்களே, ஃபாதர் சொல்லுவாங்களே, சர்ச்சில் ஒர்க் பண்ண ஃபாதர்ஸ் இருப்பாங்களே, அவங்கள கூட நம்ம ட்ரை பண்ணி கொஞ்சம் எழுதிக்க முடியும். எக்ஸாம்பிள் எப்படின்னா, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அடுத்து சொல்கிறேன், எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன். மிடிவல் டைமில் லைட்டாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதான் கொஞ்சம் மூச்சு வாங்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்லோவாக சொல்கிறேன். மிடிவல் டைமில் வந்து சர்ச்சை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் கடவுள் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் எங்களை துன்பப்படுத்துறாருன்னு மக்கள் சொல்கிறாங்க. எங்களை ஃப்ரீயாக வாழ விட மாட்டேங்கிறாருன்னு மக்கள் சொல்கிறாங்க. அப்போ சில ஃபாதர்ஸ்க்கெல்லாம் வெளியே வந்து, உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம், கடவுள் கிடையாதுன்னு வேற மாதிரி ஒரு ஆங்கிளில் சொல்கிறாங்க. நீங்கள் கடவுளை குற்றம் சொல்கிறீங்க, உங்களோட ஒட்டுமொத்த விதியை கடவுள்லாம் சொல்லலை, உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ அதையுமே எத்திக்கல் பார்வையில் பார்க்கலாம்ல. 2 பேரை நான் சொல்கிறேன் நான். ஓகேவா? மிடிவல் ஃபிலாசபிக்கு சும்மா பேர் வச்சுக்கலாம். ஓகே, இது எல்லாமே சும்மா பேர் தானே, திருவள்ளுவரே வரல தானே. ஃபிலாசபி பற்றி படிக்கும்போது திருவள்ளுவரே வரல. இது ஜஸ்ட் வந்து நம்ம சிலபஸில் இருக்கிறதெல்லாம் படிக்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம இந்த மிடிவல் இருக்கிற 2 பேர் சொல்கிறேன். ஸோ மிடிவல் மாரல் ஃபிலாசபினாலே டிபேட் 2 தான். அதாவது தீஸ்ட் வெர்சஸ் ஏத்திஸ்ட். இதுதான் வந்து டிபேட்டு. இப்போ எக்ஸாம்பிள், தீஸ்ட்னா சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும்ல, காட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படி சொல்லுவாங்க. தீஸ்ட் சொல்லுவாங்க, ஃபாதர் சொல்லுவாங்க, சர்ச் சொல்லுவாங்க. அப்போ ஏத்திஸ்ட்னா சொல்லுவாங்க, கடவுள் தான் பவர்ஃபுல்னா கடவுள் எதுக்கு ஈவிலை விட்டு வச்சிருக்காரு? ஈவிலை கொலை பண்ற வேண்டியதானே? அப்போ ஈவில் இங்கே இருக்குன்னா கடவுளால ஒரு ஈவிலை கூட கொலை பண்ண முடியல, அவரை நீங்க எப்படி பவர்ஃபுல் சொல்றீங்க? புரிஞ்சுல? அதாவது நான் எழுதுறேன், இஃப் காட் இஸ் பவர்ஃபுல், வை ஈவில் இஸ் டு பி எக்ஸிஸ்டிங் வச்சுக்கலாம். எக்ஸிஸ்டிங் வச்சுக்கலாம். எக்ஸிஸ்டிங். இஃப் காட் இஸ் பவர்ஃபுல், வை ஈவில் இஸ் டு பி எக்ஸிஸ்டிங். ஈவில் அழிச்சிடலாம்ல கடவுளை. அப்போ அவருக்கு பவர் கிடையாது. அந்த ஈவில் யார் அழிக்கிறா? எனக்கு அந்த ஈவில் நான் தானே அழிக்கிறேன். எனக்கு அப்போ நான் தானே கெத்து. யார் சொல்றா? எது சொல்றாங்க? என்னோட பிரச்சனை நான் தான் சால்வ் பண்றேன். கடவுள் என்ன பண்றாங்க? என்னோட பிரச்சனையை அனுப்புறாரு. ஸோ ஹீஸ் நாட் பவர்ஃபுல் ஏத்தி சொல்றாங்க. அப்போ இதை தீஸ்ட் இருக்காருல்ல, ஃபாதர்ஸ், சில பேர் வந்து நிறைய ஐடியா சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாதுப்பா. காரணம் என்னன்னா, அப்படியே சில காரணங்கள் சொல்றாங்க. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எத்திக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கேள்விப்பட்ட பேராக தான் இருக்கும், நான் சோஷியாலஜியில் படிச்சிருப்போம், செயின்ட் ஆகஸ்டைன், TINE. அவர் என்ன சொல்றாருன்னா, கரெக்டு தான்ப்பா, கடவுள் தான் உங்க எல்லாரையும் படைச்சாரு. அட் தி சேம் டைம் கடவுள் வந்து உங்களை படைச்சது மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு. புரிஞ்சுல? எஸ். உனக்கான ஓன் முடிவை, ஓன் ஆப்பர்ச்சுனிட்டியை, ஓன் சான்ஸை நீ எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணலாம். கடவுள் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. The God has created human beings and also has given free will to the human beings. ஃப்ரீ வில்லாம் புரியுதுல்ல? அதாவது ஹியூமன்ஸ் கேன் ஹாவ் தி எபிலிட்டி. உனக்கு வந்து ஒரு எபிலிட்டி இருக்கு, என்னன்னா விச் இஸ் குட் விச் இஸ் பேட்னு செலக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு பவர் இருக்கு. பவர்ன்ற ஒரு எபிலிட்டி இருக்கு. அப்போ அந்த எபிலிட்டி வச்சுக்கிட்டு நீ பேட் சாய்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன்னா, பேட் சாய்ஸ் சூஸ் பண்ணிட்டு நீ கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும்? உன்னை படிச்சதே அவர் தான், உனக்கான ஃப்ரீ வில் கொடுத்ததே அவர் தான். அந்த ஃப்ரீ வில்னா உன்னோட எபிலிட்டி. அந்த எபிலிட்டி வச்சு தான் நீ யோசிக்கிற. அந்த எபிலிட்டி வச்சு யோசிக்கும் நீ தப்பாக யோசிச்சுட்டா உனக்கு தப்பான முடி தான் வரும். நீ உருவாக்கின ஈவில
கடவுளையும் அழிக்கணும் அப்படின்னு யார் சொல்றா? தீஸ் சொல்றான். அவர் ஈவலை உருவாக்கலையே, உனக்கு எபிலிட்டி கொடுத்தாரு. அந்த எபிலிட்டி விட நீ ஒன்று உருவாக்குற, நீ ஒரு பேட் திங்ஸ் உருவாக்குற, நீ தான் அழிக்கணும். ஸோ பீப்புள் ஹேஸ் தி ஃப்ரீ வில். ஃப்ரீ வில் இஸ் ஒன் ஆஃப் தி எத்திக்ஸ் நம்ம எழுதலாம். ஒரு கேஸ் ஸ்டடி வரும்போது அந்த ஊர் மக்களோட ஃப்ரீ வில் பற்றி எழுதலாம். இந்த ஃபிலாசபி புரியுதுல? இது வந்து நம்ம 10 ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தோம். நமக்கு தெரியும்ல, மகாபாரத்தில் துரியோதனை வருவார்ல, துரியோதனை. எஸ், துரியோதனை வேணாம், ஜென்ரலாக இதோட வச்சுக்கலாம், கிருஷ்ணாவோட வச்சுக்கலாம். கிருஷ்ணா அர்ஜுனன். ஏன் கிருஷ்ணா வந்து கேட்குறாங்களா, கிருஷ்ணா நீ எதுக்கு, நீ உனதான் எல்லா பவர் இருக்குல்ல, நீ ஏன் எல்லாத்தையும் மாற்றிடலாம்ல, மூளையை மாற்றிடலாம்ல? அப்படி கேட்கும்போது கிருஷ்ணர் அந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஜஸ்ட்டு எனக்கு சொல்கிறது தான் என் வேலை, அவங்க தான் மாறிக்கணும், நான் மாற்ற மாட்டேன் என்ன சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படியே கம்பேர் பண்ணிக்கலாம். நமக்கு அது தேவையில்லை. ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் ஃப்ரீ வில்னு சொன்னால் இன்டெரக்டாக என்ன அர்த்தம்? ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ரேஷ்னல் பீயிங்காக வருது இல்லை, அதுக்காக சொன்னான். இந்த பாயிண்ட் முக்கியம். அப்போது ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ரேஷ்னல் பீயிங் யாரையும் சொல்கிறா? ஒரு ஃபாதர் சொல்கிறார், செயின்ட் ஆகஸ்டின் சொல்கிறார். ஸோ அந்த ரேஷ்னல் லாஜிக்கல் மைண்டை வச்சுக்கிட்டு நீ ஒன்று பண்ணுற, குட் பண்ணுற, குட் சாய்ஸ் எடுக்கிற, பேட் சாய்ஸ் எடுக்கிற. ஸோ ஆல் த சாய்ஸ் ஆர் யுவர்ஸ். ஸோ ஐ வில் நாட் ரெக்டிஃபை இட். ஐ வில் நாட் ரெக்டிஃபை சொல்கிறத விட ஐ டோன்ட் ஹாவ் ரோல் இன் இட். எனக்கு அதில் ரோலே கிடையாது. நீ எடுத்த முடிவு, உனக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்குது, அதில் எடுத்த சாய்ஸை எனக்கு ரோலே கிடையாது. இல்லை, யார் சொல்கிறா? காட் சொல்கிறார். ஸோ அந்த லைஃப் இஸ் வச்சுக்கலாம், த கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித்தின் தி ஹியூமன் பீயிங்ஸ் தான், கடவுள் கிடையாது. கூடவே செக் வைக்கிறார். யாரு? ஆகஸ்டின் செக் வைக்கிறார். அதாவது அப்போ உனக்கு கண்டிப்பாக ஈவில், அப்போ ஈவில் நீ அடிக்க மாட்டேன், கடவுள் தான் அடிக்கணும், ஒத்துக்கிறியா? அப்போ நான் அடிக்க தரேன். யார் சொல்கிறான்? ஆகஸ்டின் சொல்கிறாரு. அப்போ ஃப்ரீ விலை உனக்கு தேவையில்லை, கடவுளை எடுத்து சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, அதாவது குட் அவர் படைக்கிறாரு, ஈவிலையும் அவர் தான் காலி பண்ணணும்னா உனக்கு எதுக்கு ஃப்ரீ வில்லு? அந்த ஃப்ரீ வில்லை எடுத்துக்கலாமே, எல்லாத்தையும் அவரே பண்ணட்டுமே, குட்டு பேட் எல்லாத்தையுமே அவரே ஈவில் அடிச்சுட்டுமே. அவரே ஈவிலே அடிக்கிறாரு, அவரே எல்லாம் பண்ணுறாருன்னா உனக்கு ஃப்ரீ வில்லே ஒன்று இருக்காதே. கடவுள் கொடுத்த ஃப்ரீ வில்லே உனக்கு போயிடும். உனக்கு கொடுத்த ஃப்ரீ வில்லே உன்னோட லைஃப் நீ வாடுறதுக்காக தான். செயின்ட் ஆகஸ்டின் அப்படி சொல்கிறார். ஓகே, காட் ஈவில் அழிச்சிருப்பார். எப்போ? உனக்கு ஃப்ரீ வில் தரக்கூடாதுன்னு நினச்சிருந்தாருன்னா. உனக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு, எதுக்குன்னா யூ ஹேவ் டு ப்ளே நவ். இன்னொரு ஆளையும் சொல்லலாம், அவர் பேர் உங்களுக்கு தெரியும், சோசியாலஜி படிச்சவங்களுக்கு தெரியும், தாமஸ் அக்வைன்ஸ். அவர் ஸ்பெல்லிங் கிட்ட தெரியல, ACQUINES, அக்வைனஸ். அவர் என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் இருக்கார், நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு தாமஸ் அக்வைன்ஸ். ஆனால் அதுக்கு அவர் என்ன யூஸ் பண்ணுறாருன்னா, லாஜிக் யூஸ் பண்ணுறாரு. இஸ் ப்ரூவிங் தட் காட் இஸ் தேர் த்ரூ லாஜிக்கல் ரீசனிங். மீனிங் புரிச்சுல? இவர் ஒரு ஃபாதர், இவர் ஓகேவா, சர்ச் ஃபாதர். அப்போது ஹீ இஸ் ஆல்சோ யூஸிங் தி லாஜிக்கல் அனாலிசிஸ் ஃபார் தி டு ப்ரூவ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். அது முக்கியம். நமக்கு எல்லா பாயிண்ட்டும் முக்கியம் இல்லை, தாமஸ் அக்வைன்ஸோட பிரின்சிபலில் இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். காட் இஸ் தி லாஸ்ட் ரிசல்ட், இந்த யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது வந்து நம்ம சொசைட்டியில் ஒரு இஷ்யூ வருதுன்னா அந்த இஷ்யூவில் முதல்ல யாரை பார்க்கணும்? இண்டிவிஜுவலாக முதல்ல பார்க்கணும். இண்டிவிஜுவலுக்கான ரைட்ஸை பார்த்துக்க அப்புறம் தான் காட் இஸ் தி லாஸ்ட் ரிசார்ட். கடவுள் இருக்காரா இல்லையான்றத கடைசி, முதல்ல உனக்கான பிரச்சனை முதல்ல நீயே சால்வ் பண்ணு. வேற எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னா தாமஸ் அக்வைன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த விர்ச்சுவல் எத்திக்ஸ் பிரச்சனை இருக்கா? விர்ச்சுவல் எத்திக்ஸ், கேரக்டர் எத்திக்ஸ், ஹவு டு பி குட். நீ ஒரு ஆட்களுக்கு நீ நல்லதே செய்யணும்னு வச்சுக்கலாம், நீ உங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய போற. அப்படியே இருந்தாலும் கூட இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்துக்கோ. யார் சொல்றா? தாமஸ் அக்வைன்ஸ் சொல்றாரு. ஓகே, ஈவன் இஃப் யூ ஆர் டூயிங் குட், உங்களோட குட் வந்து நீ செய்கிற விதம் இருக்குல்ல, அது டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன் மீனிங் புரியுதுல்ல? அதாவது உன்னோட எக்ஸ்பெக்டட் குட்னஸ் இருக்குல்ல, the expected goodness that must outweigh the destruction, outweigh the killing வழியாவையோ டிஸ்ட்ரக்ஷன் வழியாவையோ நீ வந்து ஒரு குட்டை கொடுத்தனா தூக்கி போடும். அந்த குட்னஸ் தேவையில்லை. ரெண்டாவது கடைசியாக வச்சுக்கலாம், லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தாமஸ் அக்வைன்ஸ், வார். அந்த காலத்தில் வார் அதிகம் இல்லை. நீ வார் எப்போ செய்யணும், எப்போ செய்யலாம்னா ஒன்லி ஆஸ் தி அக்ரெஷன் தான். எதிரில் இருக்கிற நாடு வந்து
ஒரு அக்ரஷன் பண்ணுறான்னா அந்த அக்ரஷனோட டிஃபெண்டாக தான் நீ வார் எடுக்கணும். மை வார் இஸ் ஒன்லி ஃபார் டிஃபெண்டிங் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தாமஸ் அக்வின் சொல்கிறது. அப்போ சொல்கிறது படி பார்த்தோன்னா வார் செய்யலாம் தான் வருதுல்ல. எஸ், உனக்கு தேவைன்னா வார் செய்யலாம்ல சுச்சுவேஷனில். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் திரும்பி நான் சொல்கிறேன் செகண்ட். இதில் எழுதுறேன். வாட் இஸ் இல்லாமா வாட் இஸ் ரியல் பாலிட்டிக்ஸ்? இங்கே சொன்னேன்ல, உனக்கு பிரச்சனைனா சண்டை போடு, அதுவும் எத்திக்ஸ் தான். அதான் ரியல் பாலிட்டிக்ஸ். மாக்கியவெல்லி தெரியும்ல, மாக்கியவெல்லி அப்புறம் பார்க்கலாம். மாக்கியவெல்லி சொன்னதுதான் ஸ்பெல்லிங் நீ பார்த்துக்க. மாக்கியவெல்லி என்ன சொல்றாருன்னா, சிச்சுவேஷன் இஸ் தி ரியல் பாலிட்டிக்ஸ் சொல்றாரு. there is no good, there is no bad. மாக்கியவெல்லி சொல்றாரு, நல்லதும் கெட்டதும் எதுவும் கிடையாது, அந்த சிச்சுவேஷன் தான் முடிவு பண்ணும். அதுதான் ரியல் பாலிட்டிக்ஸ். அந்த சிச்சுவேஷனில் இது பண்ணால் ஜெயிக்க முடியும்னா அது பண்ணி தான் ரியல் பாலிட்டிக்ஸ். பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் சொல்லலாம், பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன், இல்லை பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ எவ்ரி திங் இஸ் டிபெண்ட் அப்பான் தி சிச்சுவேஷன். ஈவன் killing can also be encouraged, rewarded, awarded. எப்போனா சிச்சுவேஷன் எதை பொறுத்து? சர்க்கம்ஸ்டன்ஸ் பொறுத்து தான். கரெக்ட்ல? எஸ். இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாருமே வந்து கான்சிக்வென்ஷியலிஸ்ட் சொல்லுவாங்க. எண்டை பார்ப்பாங்க. எண்டு எதுக்கு? வார் எதுக்கு செய்கிறோம்? மக்களை காப்பாற்றுறதுக்கு. ஓகே, இறங்கிடு. ஸோ மேக்கியவெல்லி கூட கான்சிக்வென்ஷியலிஸ்ட் தான், ஃபிலாலஜிஸ்ட். பார்த்தோம்ல கான்சிக்வென்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அது கரெக்டாக பண்ணுவாங்க. அவரோட புக்கு தெரியும்ல, பிரின்ஸ். தனியாக மேக்கியவெல்லி பார்க்கலாம், சொல்கிறேன். பிரின்ஸ் அதில் சொல்கிறது தான். ஸோ மேக்கியவெல்லி இஸ் ஆல்சோ தி எண்ட் பேஸ்ட் அப்ரோச் தான். ஒரு மாடர்னில் வருவார், பட் இருந்தாலும் அப்போ இப்படி கன்க்ளூட் பண்ணலாமா? வாட் இஸ் பாலிட்டிக்ஸ் அப்படி கேட்டால், பாலிட்டிக்ஸ் இல்லை இப்படி எழுதுறேன் நான். பாலிட்டிக்ஸுக்கும் மாரலுக்கும் சம்மந்தம் இருக்கா கேட்டால் சம்மந்தமே இல்லை. யார் சொல்கிறா? மாக்கியவெல்லி சொல்கிறார். கரெக்டா? எஸ். there is no relation with morality when you talking about politics. Politics has no relation with moral. இதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாரு யாரு? காந்தி. எல்லாம் படிப்பீங்க நீங்க. பாலிடிக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி மாரல் சொல்றாரு. மாரல் இல்லாத பாலிடிக்ஸ் செய்யாத சொல்றாரு. நோ பாலிடிக்ஸ், நோ பாலிட்டி வித்தவுட் மாரல். மாரலே இல்லையா அங்கே அரசியலே கிடையாது சொல்றாரு காந்தி. ஆப்போசிட்ல மக்கியவெல்லி, காந்தி. ஸோ இதுதான் ஒட்டுமொத்தமாக ஏன்ஷியன்ட் பிலாசபியில் படிக்கிறது. ஓகேவா சார்? ஏன்ஷியன்ட்டு மிடிவெல்ல இந்த குட்டி வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம? மாடர்ன் ஃபிலாசபர்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். கரெக்டா? இதுலையுமே நம்ம இன்னொரு அளவு பார்க்கலாம். டெஸ்கார்ட்ஸ் இருக்காருல்ல, டெஸ்கார்ட் அவரையும் பார்க்கலாம். சோஷியாலஜியில் பார்த்துருப்போம். மறுபடியும் 3 பாயிண்ட் சொல்கிறேன். இல்லை வேணா இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது 40 மினிட்ஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன். 20 ஆயிருக்கும். அடுத்த வீடியோவில் மாடர்ன் ஃபிலாசபின்னு சொல்லிட்டு விட்டு போனதெல்லாம் ஆட் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஓகேவா?